ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம சுகன்யா இருக்காங்களே, அவங்க வெளியில் நீலுக்கு நீர் போட்டதுக்கப்புறமா உள்ளே வந்து பொணக்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்படுறேனே என்னன்னு கேட்குறியான்னு கேட்குறாங்க. நீ ஏதாவது வம்பு தும்புக்கு போயிருப்ப, எனக்கு ஏன்ப்பா அந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒதுங்கி போகிறாரு நம்ம பழனி. நீ எப்படிப்பா கேட்ப, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்க்குறேன் நீ அவள்கிட்ட ஓவராக தான் குலையிற, எல்லா விஷயத்திலும் பிடிக்குமோன்னு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்குது. ஏமா நாக்கில் நரம்பு இருக்காதுன்னு தெரியும், அதுக்குன்னு இந்த அளவுக்கு பேசியாமா, உன்னோட அவங்களுக்கு தெரியுமா என் பொண்ணு மாதிரி, ஏமா இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறேன்னு அசிங்கமாக திட்டி விட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, பழனிக்கு கோவமே வராது, அவரையே இவ்வளோ கேவலப்படுத்துதுன்னா பார்த்துக்கோங்க, இவ்வளோ டென்ஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லை, உறவுக்குள்ளே என்னத்துக்கு அசிங்கப்படுத்தி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பிலாம் திட்டி விட்டு கிளம்பி போயிட்டாங்க. நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிக்கிறதுக்குன்னு ஒருத்தையை கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க. நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ப்பா, தப்பு பண்ணிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. நம்ம மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு நாடகத்தையே போட்டுருச்சுங்க. உடனே நம்ம மீனாவும் செந்தில் வீட்டுக்கு வர, மீனா ஒரு பக்கம் நீங்கள் பண்ணுற வேலைலாம் தெரியாதான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே நம்ம கோமதியமாக சுகன்யாவுக்கு சப்போர்ட்டுக்கு வருது. என்னையா நடக்குது இங்கே, மண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறமா, இது ரொம்ப தப்புமான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும், உன்னை பற்றி நான் அறியும், உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேம்மா அப்படின்ற மாதிரி இருக்குது மீனாவோட ரியாக்ஷன். சரின்னு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்து எவ்வளோ நான் நடிப்பேன்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட கண்ணால் காமிக்கிறாங்க. செந்தில் ஒரு பக்கம் பழி சொல்ல வர, இவங்க ரெண்டு பேரும் மாற்றி புருஷனை பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு பழி போடுறாங்கன்னு எப்படியும் மீனாவை தான் திட்ட போகிறாங்க. இதெல்லாம் எதுக்குப்பான்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சிட்டாங்க. நம்ம மீனா உஷாராயிட்டாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உன்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுடா, ஆனால் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு தீயதும் என்ன மீறி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற லெவலில் விட்டுக்கிறாங்க. நான் ரெடி நீ ரெடியான்னு மாற்றி போட்டி வேற லெவலில் இருக்குது. சும்மா அடிபுடி சண்டை தாங்க, உனக்கு எனக்கு சண்டை உடைய போகுது மண்டன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட ரியாக்ஷனும் ஹெவியாக இருக்குது.